நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அம்மன் நகரில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. அதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக பெய்து வரும் மழையால் மழைநீர் வெளியேற முடியாத நிலையில் ஆங்காங்கே தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கொசுக்கள் மற்றும் விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டினுள் வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் தெருக்களில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆற்காடு நகராட்சி கழிவுநீர் அரவான் சிலை லக்ஷ்மி நகர் வழியாக அம்மன் நகரில் வந்து தேங்குவதால் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. இதுகுறித்து 2 முறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் ஆகியோருக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மன் நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் ஆற்காடு தாஜ்புரா பஞ்சாயத்து அம்மன் நகர்லேருந்து நாங்கள் பேசுகிறோங்க. இங்கே அம்மன் நகரில் வந்து ரோடு வசதி இல்லை, கால்வாய் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. மழை காலத்தில் ரொம்ப மழை தண்ணி தேங்குது. அது வந்து போகிறதுக்கு ஒரு வழி கிடையாது, ஒரு காவா கிடையாது. இது வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன் 2 முறை கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பிடி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம். ஊராட்சி தலைவர்களை பல முறை மனு கொடுத்துருக்கோம். நகராட்சியில் கமிஷனர்களை நகராட்சி கால்வாய் தண்ணி வேறு வருது, அது வந்து பஞ்சாயத்துக்குள்ளே வருது, அதுக்கும் மனு கொடுத்துருக்கோம். கமிஷனர்களே கொடுத்துட்டு வந்துடும். எந்த ஒரு நடவடிக்கையுமே ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய செயலாளர், ஒன்றியத்தில் இருக்கிற எல்லாருக்களையுமே மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க. இதுக்கப்புறமாவது எதனா எங்களுக்கு இந்த மீடியா மூலமாவது எங்களுக்கு ஒரு நன்றி நல்லது நடக்கும்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அம்மன் நகர் குடியிருப்பு நல சங்கம் மூலமாக நாங்கள் வந்து மனு இவங்களுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு இந்த கோரிக்கை நிறைவேற்றத்துக்கு நீங்கள் முழுச்சில எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் இருக்கிற தாஜ்புரா ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் நகர் பகுதியிலிருந்து நாங்கள் எங்களோட குறைகளை சொல்ல தான் இங்கே வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர் வடியாமல் இருக்கிறது தான் எங்களோட மெயின் குறையா இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா விஷ ஜந்துகள் நிறைய எங்கள் பகுதியில் வந்து வட்டமிடுது. அதே போல கொசு தொல்லை மிகவும் அதிகமாக இருக்கு. இந்த ஆற்காடுக்கு தேவையான ஒட்டுமொத்த கொசு தொல்லையும் இங்கே இருந்தால் உற்பத்தி ஆகும். அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே பயங்கர ஒரு இது ஃபேஸ் பண்றோம். அதே மாதிரி ப்ராப்பரான ரோட் ஃபெசிலிட்டி கிடையாது. ரோடு அதே மாதிரி குடிநீர், அதாவது அடிப்படை தேவையான எந்த ஒரு இதுவுமே எங்க பகுதியில இல்ல. அடிப்படை தேவைக்கு தேவையான ரோடு, குடிநீர், கால்வாய், மெயினா கால்வாய், அந்த எல்லாமே இந்த மழை தண்ணீர் பாத்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் ஆனா கூட வத்த மாட்டேங்குது. எப்பவுமே இது வந்து ஒரு தொடர் கதையா வருஷம் மட்டும் இல்லாம நாள்தோறுமே நாங்க இந்த தொலையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களால எல்லாரும் சேர்ந்து உங்களால முடிஞ்ச ஒரு இதுவை எங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கும்படி நாங்க மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தை பத்தி பல முறை எல்லார்கிட்டையும் எங்களால முடிஞ்ச எல்லார்கிட்டையும் போயிட்டு இந்த சங்கம் அமைச்சு நாங்க வந்து எல்லா மனுவும் கொடுத்துட்டோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டோம். எங்க பஞ்சாயத்து ஒன்றியம் எல்லார்கிட்டையுமே யார்கிட்ட எல்லாம் முடியுமோ எல்லா அரசு அபிஷியல் கிட்டையும் நாங்க இந்த ப்ராப்ளத்தை பத்தி சொல்லி மனு கொடுத்துமே இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி இல்லை. 10 வருஷம் 12 வருஷமா இங்க நாங்க வாழறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி இல்லை. மழை நீர் வடியாததுதான் இருக்கிறதுலே எங்களுக்கு மெயின் குறையா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கால்வாய் ஃபெசிலிட்டி, ரோடு, இந்த எல்லா வசதியும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைத்து தமிழின நல்லுள்ளங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.